இப்பதினை பார்த்து கொண்டிருக்கும் மேசராசி சகோதர சகோதரிடம் இருக்கும் உங்கள் கண்ணங்குளம் சேட்டு ஜோதிரின் பணிவான வணக்கம். நாம் இப்பதில் காண இருப்பது 2026 உங்களுக்கு மேசராசி அன்பர்களுக்கு என்ன பலாபலன் கிடைக்கப் போகிறது, சாதனையா சோதனையா என்பதை பாருங்கள், பார்ப்போம். நீங்கள் சாதனை தான், அதில் மாற்று கருத்தும் கிடையாது, சந்தேகம் கிடையாது. சாதனை தான் செய்ய போகிறீர்கள். என்னென்ன சாதனை செய்ய போகிறீர்கள் உங்கள் வாழ்க்கையில் என்று, என்ன கிரகங்கள் என்ன அமைப்பை உங்களுக்கு சாதனை வழங்கப் போகிறது என்று பார்ப்போம். இந்த ஆண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயினாக குருவாலும் சனியாலும் நிறையா ஒரு நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. அதில் அந்த மாற்று கருத்தும் இல்லை. பொதுவாகவே மேசராசி அன்பர்கள் கொஞ்சம் கோபக்காரராகவும் திடீர்னு டக்குன்னு யோசிக்காமல் ஏதாவது ஒரு செயலை செய்துவிட்டு பின்பு யோசிக்கும் குணம் கொண்ட நீங்கள், துணிச்சலும் தைரியமும் தன்னம்பிக்கையும் கொண்ட நீங்கள் இந்த ஆண்டில் அனைத்தையுமே வெற்றிகரமாக செய்து முடிக்கப் போகிறீர்கள். உங்கள் வாழ்க்கையை அப்படியே தலையீடாக மாற்றி அமைக்க, அதாவது சிறந்த முறையில் நீங்கள் வெற்றி காண இந்த பதிவில் கடைசியில் ஒரு வசிய மந்திரம் சொல்கிறேன். அதை கேட்டு பயனடைந்து இந்த ஆண்டில் சாதனை செய்யுங்கள். அது யாருக்கெல்லாம் அது சொல்வேன் என்றால், என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டேட்டா பார்த்து டைம் 10+ சேர்த்து எனக்கு அனுப்பி கொடுங்கள். உங்களுக்கு உங்கள் ஜாதகப்படி உங்களுக்கு வெற்றிக்குண்டான மந்திரம், சாதிக்கும் மந்திரத்தை நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். ஃபாலோ பண்ணி வெற்றி அடைங்கள். ஓகே, உங்கள் ராசிக்கு 4 குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். அப்படின்போது உங்களுக்கு 4ஆம் இடம் சொல்லக்கூடிய கடகராசியில் இருப்பது உங்களுக்கு, அதுவும் உச்சம் பெற்ற நிலையில் இருப்பது எவ்வளோ பெரிய யோகம், அதிர்ஷ்டம். உச்சம் பெற்ற குருவால் வாழ்க்கையின் உச்சத்துக்கே போக போகிறீங்க. வாழ்க்கையில் தண்ணிக்கும் சாப்பாட்டுக்கும் வளம் மிகுந்து வளம் சிறப்பு பஞ்சம் இல்லாமல் இருக்க போகிறீங்க. அப்படி உங்களுக்கு நகை நிறைய வாங்கி சேர்க்கலாம். மேசராசி என்பர்கள் வண்டி வாகன யோகம் அமோகமாக சிறப்பாக இருக்கிறது. பழைய வண்டியை வெற்றி கூட புது வண்டி வாங்குவீங்க. எக்ஸ்சேஞ்ச் இல்லை, லக்ஸுரி வண்டி, காரு, பைக்கு, ஸோ நீங்கள் நினச்ச வண்டி வாகனம் வாங்குவீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கனவு இல்லம் என்று சொல்லக்கூடிய ஒரு வீடு, புதுசாக வீடு வாங்க போகிறீங்க. இல்லைனாலும் இடம் வாங்காத இருந்தால் அது வீடு கட்ட போகிறீங்க. ஆக உங்கள் கனவு இல்லம், இடம், நிலம் இப்படி வாங்குவது எல்லாமே உங்களுக்கு ஒரு யோகமாக அமைகிறது. உச்சம் பெற்ற குருவால் நீங்கள் நினைச்சது சாதிக்கலாம். முக்கியமாக பார்த்தோம்னாக்கா, அரசு வேலை தேடிக்கொண்டு இருக்கும் நபர்களுக்கு இது ஜாக்பாட்டே என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு ஜாக்பாட் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வேலை உடனடியாக கிடைக்கும். நீண்ட நாளாக கிடைக்காமல் அவதிப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு சின்ன வேலைக்காக மார்க், கொஞ்சம் மார்க், 1 மார்க், 1/2 மார்க் போட்டவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வெற்றி கிடைச்சி மார்க் வேலையை போய் ஜாயின் பண்ண போகிறீங்க. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் டாக்டர்ஸ், நர்ஸ், மெடிக்கல் இருப்பவர்களுக்கும், காசிற்கடத்தில் வேலை செய்யும் பேங்க்கு வேலை முயற்சி பண்ணுபவர்களுக்கும் கண்டிப்பாக உத்தியோகம் கிடைக்கும். ஒருவேளை கிடைத்திருப்பவர்கள் அங்கே வேலை செஞ்சீங்களாக்கா ஒரு பதவி உயர்வு, மதிப்பு, மரியாதை, உங்கள் தனி திறனை காட்டும் அளவு உயர்த்தி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் உட்காருவீங்க. பேங்க்கில் கிளார்க்காக இருந்தாலும் டக்குன்னு மேனேஜர் ஆகிடுவீங்க. வாதியாராக இருக்கிறவங்க திடீர்னு HM ப்ரமோஷன் வந்துடும். இந்த மாதிரி ஒரு நல்ல நல்ல விஷயங்கள்லாம் கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு உங்களை தேடி வரும். உங்களுக்கு ராசிக்கு 12இல் இருக்கும் சனி பகவான், 12 மீன ராசியில் இருக்கும் சனி பகவான் உங்களுக்கு பெரிய சனியாக இருந்தாலும் கூடுமான வரையில் உங்களுக்கு
பாதுகாப்பே அளிப்பார். விரயத்தெல்லாம் அதிகம் கொடுக்க மாட்டார். உங்களுக்கு மேசராசிக்கும் 7.5 சனி ஸ்டார்ட் ஆகிவிட்டது என்றாலும் இப்போதைக்கு அதனால் ஒரு பாதிப்பு இருக்காது. அதனால் நீங்கள் அதை பற்றியே வருத்தப்பட வேண்டாம். தொழிலாளர்கள் மூலம், வேலையாட்கள் மூலம், வயதானவர்கள் மூலம் இந்த ஆண்டில் உங்களுக்கு ஒரு பெரிய லாபத்தையும் ஒரு வாய்ப்பையும் நல்ல ஒரு சந்தர்ப்பத்தையும் நட்புறவையும் ஏற்படுத்தி கொடுப்பார். ஆகவே நீங்கள் இந்த ஆண்டு குடும்ப நிலை அப்பா அம்மா கவனிங்க, வயசானவங்க யாராலும் கவனிங்க. அது ஒரு ஆதாயம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். மேசராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு அதாவது 5ல் கேது இருப்பதனால் பெரிய அளவு பாதிப்பில்லாத அளவுக்கு கொண்டு போவார். பிள்ளைகளுக்கு உங்களுக்கு இந்த மனஸ்தாபங்கள் போக படிப்படியாக சரியாகிவிடும். புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் போக ஒரு புத்திர பாக்கியத்தின் வாய்ப்பு கிடைக்கும். பிள்ளைகளுக்கு உங்களுக்கு இருந்த மனஸ்தாபங்களை விலகி ஒரு நல்ல வாய்ப்பு பேசுறது, உறவு நல்லா மேம்படும். குலதெய்வ அருள் இல்லாதவர்களுக்கு கூட குலதெய்வ அருள் படிப்படியாக உங்களுக்கு கிடைக்கும். இப்படி பலவிதமான நல்ல நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு படிப்படியாக உயர்ந்து உங்களுக்கு கிடைக்க போகிறது. 11ல் ராகு இருப்பதும் 11ல் ராகு இருப்பது உங்களுக்கு எந்த அளவுக்கு லாபத்தை ஈட்டி தரணுமோ செய்யும் தொழிலில் அந்த அளவுக்கு லாபத்தை ஈட்டி தருவார். ஒரு அமோகமான வளர்ச்சி, எதிர்பாராத வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுப்பார். திடீர் பண வரவு, கடன் தொல்லையிலிருந்து விடுபட்டு கடனெல்லாம் கொடுக்குற சூழ்நிலை வரும். அதனால் ஒரு நிம்மதியான பொருளாதாரத்தில் ஒரு நிம்மதியை ஏற்படுத்தி கொடுப்பார். 2026 போது உங்களுக்கு எல்லா விதத்திலுமே உங்களுக்கு ஒரு பெரிய சாதனை படைக்கிற அளவுக்கு உங்களுக்கு இருக்கும். முக்கியமாக விளையாட்டு வீரர்கள் ஒரு பெரிய சாதித்து பெரிய மெடல் அவார்டெலாம் வாங்கிட்டு வரீங்க. வெளிநாடு போவீங்க, வெளி மாநிலம், ஸ்டேட் லெவல், இன்டர்நேஷ்னல் லெவல், இப்படி ஒரு வர வாய்ப்பு உங்களுக்கு தேடி வரும். யூனிஃபார்ம் போட்டு அரசு வேலையில் இருப்பவர்களுக்கும் கூட சிறப்பாக இருக்கும். வேலை சிறப்பாக இருக்கும். ப்ரமோஷன் வரும். எந்த பாதிப்பு அளவுக்கு கொண்டு செல்வீர்கள். உங்களுடைய மேசராசி அன்பர்கள் ஒரு 2026 ஒரு நல்ல நல்ல விஷயங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். உங்கள் வீட்டில் யாராவது பிள்ளைகள் திருமணம் ஆகாமல் இருக்காங்களா, ஆனந்தாரி பெண்ணந்தாரி, திருமணத்துக்கான வாய்ப்பு உங்களை தேடி வரும். சுப நிகழ்ச்சிகள் அனைத்துமே நடக்க வாய்ப்பு இருக்கிறது. என்ன 2025 ஒன்றுமே நடக்கலையே, அப்படி நடக்கும் இப்படி நடக்கும் ஓஹோன்னு சொன்னவங்களாம் பார்த்தீங்களா கூட உங்களுக்கு எதுவுமே நடக்கலைன்னு ஃபீல் பண்ணுறவங்க வருத்தப்படாதீங்க, விடுங்க. அதோடைய 2026 எந்த அளவுக்கு மன உளைச்சல் ஆனீங்களோ அந்த அளவுக்கு மன நிம்மதியை 2026 கொடுக்க போகிறார். எந்த அளவுக்கு பணம் நஷ்டமானதோ அந்த அளவுக்கு லாபத்தையும் 2026 கொடுக்க போகிறார் கிரகங்கள். எந்த அளவுக்கு அவமானம், உங்களை மதிக்காத அவமானம், எந்த அளவு அவமானத்தை சந்தித்தீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பேரும் புகழும் மதிப்பு மரியாதை அந்தஸ்து எல்லாமே 2026 உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. அதனால் 2026 நீங்கள் அனைவரும் மேசராசி வரும் சாதனை 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 படைக்கப் போகிறீர்கள். எந்த மாற்று கருத்தும் இல்லை. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.